இந்த காலையில் இயேசுவின் நாமத்திலே உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். மற்றும் ஒரு புதிய நாளிலே நாங்கள் புதிய மாதத்திலே நாங்கள் காலடி எடுத்து வைக்க ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கருமையான ஆண்டோட பிள்ளைகளே, எனது திருச்சபை மக்களையும் எனது நண்பர்களையும் மற்றும் இந்த காலையிலே ஆண்டவர் கூட இருந்து கர்த்தர் இந்த புதிய மாதத்திலே நம்மை நடத்த வேண்டும், நம்மை வழிநடத்த வேண்டும், நம்மோடு கூட பேச வேண்டும் என்றிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த மாதம் முழுவதும் தேவன் நம்மளை பாதுகாத்து நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, பிள்ளைகளுடைய ஜீவியத்திலே ஆண்டவர் அற்புதம் செய்து ஒரு குறைவில்லாமல் இந்த மாதத்தை காண தேவன் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆகவே கடந்த மாதம் நன்மை செய்த ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலும், இந்த 10வது மாதத்திலும் கர்த்தர் நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, என்னுடைய இந்த காலையில் இந்த மாதத்துக்குரிய கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை சொல்லி நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ண நான் விரும்புகிறேன். நிச்சயமாகவே மனிதனால் முடியாதெல்லாம் கர்த்தரால முடியும். தேவன் உங்களையும் என்னையும் நடத்த வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த மாதம் நமக்கு ஆசீர்வாதமான மாதமாக இருக்கும். இந்த மாதம் நீங்கள் ஜெயிக்கிற மாதமாக இருக்கும். எடுக்கிற காரியத்திலே கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை தருவார். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை, உங்கள் குடும்ப வாழ்க்கை, உங்கள் பிள்ளைகளுடைய ஜீவியத்திலே கர்த்தர் பெரிதான மகத்துவங்களை தருவார். ஒரு சில நிமிடங்கள் கர்த்தர் வார்த்தைக்கு நம்ம கடன் செல்வோம். பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் கடைசி பகுதி இப்படி சொல்லுகிறது. யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் கடைசி பகுதி இப்படி சொல்லுகிறது: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கடந்த நாட்களிலே ஆண்டவரே, இந்த புதிய மாதத்துக்காக நீர் எங்களுக்கு என்ன சொல்லுகிறீர், எங்கள் திருச்சபை மக்களுக்கு எங்களுக்கு என்ன சொல்லுகிறேன் என்று ஜெபித்த போது ஆண்டவர் இந்த வார்த்தையை ஆண்டவர் எனக்கு சொன்னார். யோசுவாக்கு ஆண்டவர் அன்றைக்கு சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். பிரியமான ஆண்டோட பிள்ளைகளே, இந்த காலையிலே உங்களோடும் கர்த்தர் உங்களை பலப்படுத்தும்படி, உங்களை தேற்றும்படி, உங்களை ஆறுதல் படுத்தும்படி, உங்களுக்கு தைரியம் சொல்லும்படி கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். அவர் உங்களை கைவிடுவதில்லை, உங்களை விட்டு விலகுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, யோசுவா மோசே மரித்த பின்பு அவன் பயந்து போயிருந்தான். ஏனென்றால் யோசுவாக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி நன்றாய் தெரியும். அவர்கள் முறுமுறுக்கிறவர்கள், மோசேயே கொல்ல துணிந்தவர்கள். அவ்வளவு வல்லமையாய் தேவனை தரிசித்தவன், 40 நாள் உபவாசம் பண்ணி ஆண்டவர் முகமுகமாய் கண்டவன், ஆண்டவராலே அழைக்கப்பட்டவன், வல்லமையானவன். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய கிரியைகள்னாலே அவன் ஆண்டவர் சொன்ன பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு போகவில்லை. அவன் இடையிலே அவன் மரித்து போகிறது பார்க்கிறோம். பிரியமானவர்களே, யோசுவாக்கு இது நன்றாய் தெரியும். அது மாத்திரமல்ல, யோசுவாக்கு முன்னுக்கு அடுத்த கட்டத்திலே யோர்தான் நதி இருக்கிறது. அது மாறி காலம் கரை புரண்டு ஓடுகிறது. 1500 அடி ஆழமான வேகமாய் ஓடி வருகிறது பள்ளத்தாக்கு உயரத்திலிருந்து. அதே நேரம் பார்த்தால் ஒரு பெரிய எரிக்க கோட்டை இருந்தது. கிட்டத்தட்ட அந்த எரிக்க கோட்டை அன்றைக்கு இருந்த பலமான கோட்டைகளிலே பெரிய மதிலாய் இருந்தது. இவையெல்லாம் யோசுவாக்கு ஒரு பெரிய பாரமாய் பயமாய் இருந்தது. யோசுவாக்கு பொறுப்பு கிடைத்த போது, தலைமைத்துவம் கிடைத்த போது, யோசுவா என்ன செய்வதென்று தெரியாமல் துடித்து பயத்து நிற்கிற போது கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ பயப்படாதே, கலங்காதே, திகையாதே என்று சொல்லி அவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. ஆமென். யோசுவாவை பார்க்கிற போது இளம் வாலிபனாய் இருந்தாலும் யோசுவா மிகவும் வெற்றிகரமாக ஜனங்களை நடத்தி எரிக்கோ மதிலை உடைத்து யோர்தான் நதியை கடந்து இஸ்ரவேல் மக்களுக்கு கானான் தேசத்தை அவன் பங்கிட்டு கொடுக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் யோசுவாவோட கூட இருந்தார். யோசுவாவை விட்டு அவர் விலகவே இல்லை. அல்லேலூயா. இந்த காலையிலே இந்த வாக்குத்தத்த செய்திக்கு வந்திருக்கிற இதை பார்க்கிறது பிறகு பார்க்க போற உங்களுக்கும் நான் சொல்லுகிறேன், யோசுவாவோடு கூட இருந்து யோசுவாவின் பயங்கள், கண்ணீர்கள், பிரச்சனைகளை நீங்களாக்கி அவனோடு கூட இருந்து அவனை கைவிடாமல், அவனை விட்டு விலகாமல் அவனை நடத்தின இயேசு கிறிஸ்து இந்த காலையிலே உங்களையும் கூட இருந்து இந்த மாதமும் வரப்போற நாட்கள் முழுவதும் அவர் நடத்த வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமான ஆண்டோட பிள்ளைகளே, அவர்தான் நம்மை நடத்துகிற ஆண்டவர். உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையிலே, உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே, உங்களுடைய பொருளாதாரத்திலே, பிள்ளைகளுடைய ஜீவியத்திலே, ஊழியத்திலே சிலர் நீ சோர்ந்து போயிருக்கலாம், அதறியப்பட்டு போயிருக்கலாம், கவலையோடு இருக்கலாம், கண்ணீரோடு கூட இருக்கலாம்.
வேதனையோடு கூட இருக்கலாம். சிலர் இந்த மாதம் எனக்கு எப்படி ஆகும் என்று நீ கேள்வியோடு இருக்கலாம். சிலர் சலித்து போயிருக்கலாம். அப்படி நீ கேட்கலாம், ஓ ஆண்டவர் என்னை கைவிடாவிட்டால் கடந்த மாதத்தில் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி நடந்ததே, பொருளாதார ரீதியில் இப்படி நடந்ததே. சிலர் ஒரு தீராத வியாதி, நீங்கள் ஜெபிக்கிறவர்கள் தான், கர்த்தருடைய பிள்ளைகள் தான், ஒரு வியாதி உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படலாம், ஒரு பிரச்சனை காணப்படலாம். சிலவளை நீங்கள் சோர்ந்து போய் அதறியப்பட்டு காணப்படலாம். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 54 அதிகாரம் 7 சொல்லுகிறது, இமைப்பொழுது உன்னை கைவிடேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை மீட்டு கொண்டேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில நேரங்களில் கண் மூடி முழிப்பதுக்குள்ளே கர்த்தர் நம்மளை கைவிட்டது போல உணரலாம், கைவிட்டது போல உணரலாம். நாம் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டோமே, நம்மை தேற்ற யாரும் இல்லையே, நம்ம விசாரிக்க யாரும் இல்லையே, நாம் ஜெபிக்கிறோம், ஜெபத்துக்கு பதில் வரதில்லையே, நான் கர்த்தருடைய பிள்ளைதானே, ஏன் எனக்கு இப்படி என்று நீங்கள் கேள்வியோடு கூட இருக்கலாம். இந்த காலையிலே ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், நான் உன்னை கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை. ஹல்லேலூயா. சில வேளை இமைப்பொழுது கண்மூடி முழிப்பதுக்குள்ளே சில வேளை உன்னை விட்டு விடலாம், ஆனால் இரக்கமான உருக்கங்களால் நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய இரக்கத்துக்கு முடிவில்லை, அவர் அன்புக்கு ஆழமில்லை, சர்வ வல்லவர். மனிதன் யோசிக்க முன்பே, நீங்கள் என்ன நினைக்க முன்பே அவர் உங்கள் உள்ளத்தை அறிந்திருக்கிறார். இந்த காலையிலே நான் உங்களை பார்த்து, உங்களுடைய பெயர்களை பார்த்து, முகத்தை பார்த்து நான் பேசுகிறேன். ஆனால் உங்களோடு இருக்கிற ஆண்டவர் சர்வ வல்ல ஆண்டவர் முகத்தை பார்க்கிற தெய்வம் அல்ல, உங்கள் உள்ளத்தை அறிந்து, இருதயத்தை அறிந்து உங்களுக்கு நன்மை செய்கிற ஆண்டவர். சில வேளை நீங்க மனிதனால நீங்கள் தாக்கப்பட்டு சோர்ந்து பண்ணிக்கலாம், தனிமைப்படுத்தப்பட்டிருக்கலாம், அவமானப்படுத்தப்பட்டிருக்கலாம், ஒதுக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் உங்களை நேசிக்கிற ஜீவனுள்ள தெய்வம் இந்த காலில் இருந்து அவர் சொல்கிறார், மகனே நீ பயப்படாதே, மகளே நீ பயப்படாதே, நான் உன்னை கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை. சில வேளை ஒரு இமைப்பொழுது கண்மூடி முழிப்பது போல நான் உன்னை விட்டு விலகுவது போல இருந்தாலும் நான் உன்னை விட்டு விலகுகிற தெய்வம் நான். ஆகவே மகனே மகளே நீ பயப்படாதே என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். இந்த காலையிலே நான் உங்களுக்கு இதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் 9 மாதம் வரைக்கும் ஒத்த இலக்கத்திலே இந்த இலக்கங்கள் வந்தது, மாதங்கள் வந்தது. இன்றைக்கு 10ஆம் மாதம் நீங்க பார்க்கிற போது பூச்சியத்தை பார்த்தால் அதுக்கு பிரயோஜனம் இல்லை, பலன் இல்லை. அது பூச்சியம், ஒன்றுக்கு உதவாதது, ஒன்றும் இல்லாததுதான் அது. ஆனால் அந்த பூச்சியத்தோடு எப்ப ஒன்று வந்து சேர்ந்ததோ, நம்பர் 1 முதலாவது இலக்கம் வந்து சேர்ந்ததோ, அன்றைக்கு அந்த பூச்சியத்துக்கு பெருமதி உண்டானது. பிள்ளைகளே, பிரியமான ஆண்டவர் அதே போலதான் ஒன்றுமில்லாத நம் தனிமைப்படுத்தப்பட்ட உதவாத நம்மள், பூச்சியமான நம்மளோடு கூட என்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் வந்து சேர்ந்தாரோ அன்றைக்கு நீங்களும் நானும் பெருமதியானவர்கள். அல்லேலூயா. நீங்கள் நினைக்க வேண்டாம், நான் பெருமதி இல்லையே, நான் ஒன்றும் இல்லை. அவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகவில்லை, உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமென். யோசேப்புக்கு விரோதமாய் சகோதரர்கள், உறவினர்கள் பல பேர் அவன் போன இடங்கள் குழியிலே போட்டார்கள், அவமானப்படுத்தப்பட்டான், சிறையிலே போடப்பட்டார்கள், எல்லாராலும் தூற்றப்பட்டான், விற்கப்பட்டான். ஆனா வேதம் சொல்லுகிறது, வாசித்து பாருங்கள், ஆதியாகமம் 39 அதிகாரம் 2-3 கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். ஆமென். 3 சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார் என்றதை அறிந்து எஜமான் கண்டான். கர்த்தர் உங்களோடு இந்த மாதம் முழுவதும் இருக்கிறதை மற்றவர்கள் உங்களை காண்பார்கள். ஒதுக்கிறவர்கள், கழித்தவர்கள், அவமானப்படுத்தப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டு சிலவேளை நீ ஏசப்பாட பிள்ளைதான், ஏன் உனக்கு இப்படி நடக்க என்று கேள்வி கட்டவர்கள் உன்னோடு கர்த்தர் இருக்கிறதை பார்ப்பார்கள். ஆமென். அல்லேலூயா. ஆகவே இந்த காலையிலே நீ பயப்படாதே, இந்த காலையிலே அதறியப்படாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்த ஒரு தெய்வம் இந்த கால் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென். யோசேப்போடு இருந்த ஆண்டவர், ஆண்டவர் யோசுவாவோடு இருந்த ஆண்டவர், அன்றைக்கு யோவை பலப்படுத்தி தேற்றின ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை விட்டு விலகாமல், உங்களை கைவிடாமல் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலையிலே ஒரு நிமிடம் நம்ம ஜெபம் பண்ணுவோமா? உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இதை இப்பொழுது பார்க்கிறவங்க, வரப்போற நேரங்களை பார்த்துக்கொண்டு ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் இந்த 10ஆம் மாதம் முழுவதும் உங்களை நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். கண்களை மூடுவோமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே ஆண்டவரை கடந்த 9 மாதங்களும் எங்களை நடத்தி வந்த ஆண்டவர், எங்களை பாதுகாத்த ஆண்டவர், எங்களோடு கூட இருந்து வழி நடத்தின நல்ல கர்த்தர், இந்த காலையிலே
இந்த 10ஆம் மாதத்திலும் ஆண்டவரே நீர் யோசுவா 1:5 ஓ நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுதல் சொன்னபடி இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளோய் நீ விட்டு விலகாமல் கைவிடாமல் இருக்கிற நல்ல தெய்வம் உணர்வை கர்த்தர் கட்டளையிடுவீராக சுவாமி. அவர்கள் சோர்ந்து போயிருக்கலாம், அதறியப்பட்டு போயிருக்கலாம், பலவீனப்பட்டு போயிருக்கலாம், தீராத வியாதியோடு இருக்கலாம், தனிமைப்படுத்தப்பட்டு போயிருக்கலாம், கடன் பிரச்சனையோடு இருக்கலாம், நிம்மதி இழந்திருக்கலாம், எழும்பும் போது காலையிலே கேள்விகளோடு எழும்பிருக்கலாம். ஆண்டவரே அப்படிப்பட்ட உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் பக்கத்திலே இருக்கிறார் என்ற உணர்வை கர்த்தர் கட்டளையிடுவீராக. அன்றைக்கு யோசேப்போடு கூட இருந்து வழிநடத்தின ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இருந்து வழிநடத்துவீராக. ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதம் அவர்கள் தலைகள் மேல் தங்குவதாக. அவர்களுக்கு விரோதமாக எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள், கவலைகள், பாடுகள், உத்தரவுகள் எடுத்து போடுங்க சுவாமி. இந்த புதிய காலையிலே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்கப்பா. இந்த மாதமும் என்னாலே நடக்க முடியும், கர்த்தர் என்னை கொண்டு செய்ய நினைத்து ஒரு நாளும் தடைப்படாது. மனிதன் என்னை கைவிடலாம், உறவு என்னை கைவிடலாம், பணம் என்னை கைவிடலாம், ஆனால் என் தெய்வம் என்னை ஒரு நாளும் கைவிடுவதில் என்ற அந்த வைராக்கியம், என்னோடு கூட இருக்கிறாரே ஆண்டவர் என்ற அந்த வைராக்கியம் உடைய பிள்ளைகள் மேலே கடந்து வரும்படி நான் செபிக்கிறேன். இந்த புதிய மாதத்தை நீ பலப்படுத்துங்கப்பா, இந்த புதிய மாதத்தை நீ ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம் வழி நடத்தும்படியாக. இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும், பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும், பார்க்க போற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே நீர் என்னை விட்டு விலகவில்லையே, என்னை கைவிடவில்லை என்ற தைரியத்தை, பலனை, அசையாத ஒரு விசுவாசத்தை கர்த்தர் கட்டவிழ்க்கும்படி நான் செபிக்கிறேன். ஒப்பு கொடுக்கிறேன், வழி நடத்துங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமா, இந்த மாதம் கர்த்தர் உங்களை என்னை விட்டு விலகவே இல்லை. சில நீங்க யோசிக்கலாம், விலகினது போல இல்லை, உருக்கமான இரக்கங்களால் அவர் உங்களையும் என்னை சேர்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. பயப்படாதங்க, ஆண்டோடு ஒப்பு கொடுங்க, கர்த்தரை பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த மாதத்திலே ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை உங்களால் வாழ முடியும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் சித்தமானால் ஞாயிற்றுக்கிழமை 6 மணிக்கு காலையிலே நாங்கள் மோனுள்ளே வாக்குத்தத்த ஆராதனையோடு கூட நம் தேவ சமூகத்தில் கலந்து கொள்வோம். கர்த்தர் நம்மளை பலப்படுத்துவார். ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.